சிறந்த ஒருங்கிணைப்பாளர் ரா செழியன் அவர்களை உரையாற்ற மேடைக்கு அழைக்கிறேன். கச்சத்தீவு மீட்பு இயக்கம் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீன் மைந்தன் அவர்களே, இங்கு இந்த விழாவிற்கு தலைமை தாங்கும் மாணவர் தலைவர் பிரபாகரன் அவர்களே, இந்த குறுந்தகடு வெளியீட்டு விழாவிற்கு வந்து இந்த குறுந்தகடை வெளியிட்ட பாரி அவர்களே, இங்கு ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கார்த்தி அவர்களே, இங்கு வரவேற்புரையாற்றிய அறிவு மதனி அவர்களே, இங்க நன்றி உரையாற்ற இருக்கின்ற அருண் அவர்களே, இங்கு திரளாக வந்திருக்கும் மாணவ மணிகளே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். உங்களிடம் ஒரு சில விஷயங்களை பற்றி பேச இருக்கின்றேன். முதலில் நாம் தமிழர்கள் உலக அளவில் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழர்கள் உலக அளவில் நாம் கிட்டத்தட்ட 9 கோடி மக்கள் இருக்கின்றோம். தமிழகத்திலும் இந்தியாவிலும் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி மக்கள் இருக்கின்றோம். பிற நாடுகளில் 1 கோடி மக்கள் இருக்கின்றனர். இந்த 1 கோடி மக்கள் மண்ணின் மைந்தர்களாகவும் இருக்கின்றனர் ஒரு சில நாடுகளில். பிற நாடுகளில் அவர்கள் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து சென்றவர்களாகவே இருக்கிறார்கள். இன்னும் இதை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்ற சில தமிழ் இடங்களுக்கு இன்னும் விடுதலை கூட கிடைக்கவில்லை. அதாவது ஈழத்திற்கு விடுதலை கிடைக்கவில்லை என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. அதுபோன்று பிற இடங்களான ரீயூனியன், குடலோ, மார்டினா போன்ற நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு பிரெஞ்சு ஆதிக்கம் இன்னும் இருக்கின்றது. அவை பிரெஞ்சு நாடாகவே இருக்கின்றது. ஆனால் அந்த தமிழர்கள் அதிகமாக இருந்தும் அவர்களுக்கு இன்னும் விடுதலை அடையவில்லை. ஆகவே தமிழர்கள் நாம் கிட்டத்தட்ட 9 கோடி மக்கள் இருந்தும் தமிழருக்கு என்று ஒரு நிலமில்லை என்றே சொல்ல வேண்டும். அது ஈழமாக இருந்தாலும் அல்ல பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த நிலமாக இருந்தாலும் இந்த இடங்களில் இன்னும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு உரிமைகளும் இல்லாத ஒரு நிலையே இருக்கின்றது. அதே போல் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் பெங்களூர் தமிழர்கள், மும்பை தமிழர்களும் இருக்கின்றார்கள். பெங்களூர் தமிழர்கள் வந்து இங்கிருந்து அங்கு சென்றவர்கள் அல்ல, அங்கே அவர்களும் மண்ணின் மைந்தர்களே. ஆனால் அவர்களுக்கும் அதாவது கல்ச்சரல் ஜீனோசைட் என்று நடைபெற்று அவர்களோட உரிமைகளையும் பறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 18 எம்எல்ஏக்கள் இருந்த பெங்களூர் நகரில் இன்று ஒரு தமிழ் எம்எல்ஏக்கள் கூட இல்லை என்பதை உங்களுக்கு இங்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆகவே நாம் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தமிழன் எந்த அளவுக்கு அதாவது ஒரு அரசியல் தன்மையற்று வலுவிழந்து உலகில் இருக்கின்றான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதற்கு உதாரணமாக குறிப்பிட வேண்டும் என்றால், பர்மாவில் இதே போன்ற ஒரு இலங்கையில் நடைபெற்றது போல ஒரு இன ஒழிப்பு 60களில் நடைபெற்றது. அப்பொழுது பர்மாவில் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் தமிழர்களே. அனைவரும் அங்கிருந்து அடித்து துறக்கப்பட்டனர், பலர் கொலை செய்யப்பட்டனர், பலர் அங்கிருந்து கால்நடையாகவே சென்னை தமிழகத்திற்கு வந்தனர். அதனாலே ஏற்பட்டது இங்குள்ள பர்மா பஜார் மற்றும் பர்மா காலனி என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அது நடந்தது, அதுவும் ஒரு இன ஒழிப்பு. அதற்கும் இந்தியா எந்த ஒரு தீர்வையும் காணவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆகவே பிறகு 1983 இலங்கையில் இன ஒழிப்பு ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் மாணவர் எழுச்சி தமிழகத்தில் ஏற்பட்டது. அந்த மாணவர் எழுச்சி 1983 இருந்து 86ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. அதாவது 83 40 நாட்கள் கல்லூரிகள் மூடப்பட்டது, 85 ஒரு 30 நாட்கள் மூடப்பட்டது, 86 ஒரு 30 நாட்கள் கல்லூரி மூடப்பட்டது அந்த சமயத்தில். ஆகவே 87ஆம் ஆண்டு 1987ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே ஒப்பந்தம் ஏற்பட்டது. அப்போது இருந்த மாணவர்கள் வருடா வருடம் அவர்களுடைய செமஸ்டர் முடிந்து விடுமுறை முடிந்த பிறகு ஜூலை மாதத்தில் தங்களது போராட்டத்தை ஆரம்பித்து ஆகஸ்ட் வரை நடத்துவார்கள். திருப்பி இங்கிருக்கும் அரசியல் கட்சிகள் நாங்கள் செய்கிறோம் என்று அவர்களும் கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு அவர்களும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். மத்திய அரசுக்கும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். ஆகவே 3 ஆண்டுகள் போராட்டத்தின் விளைவாக அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை, ஏதோ உப்புசப்பற்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டார்கள். யாருக்கும் பிரச்சனைகள் உள்ளதோ அவர்களுக்கு ஒப்பந்தம் ஏற்படவில்லை. அதாவது அந்த சமயத்தில் எல்டிடி அங்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்தது ஈழத்தில். ஆகவே எல்டிடிக்கும் அங்கு உள்ள இலங்கை அரசுக்கும் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. இந்தியா போய் அந்த ராஜீவ்காந்தி அதாவது ஒரு நோபல் பரிசு வாங்கிவிட வேண்டும் என்பதற்காகவே அப்போது போயிட்டு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். அதே சமயத்தில் இந்தியாவிலும்
பல பிரச்சனைகள் அந்த சமயத்தில் நடந்தது. பஞ்சாபிலும் அதே போன்று ராஜீவ்காந்தி அவர்கள் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டார் லோங்கவாலாவுடன். அதே போன்று மகத்தாவுடன் அசாமிலும் ஒரு கையெழுத்து போட்டார் அசாமோட பிரச்சனையை முடிப்பதற்கு. ஆனால் நீங்கள் இங்கு அறிய வேண்டியது என்னவென்றால் அசாமில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி அந்த மாணவர்களே ஒரு முதலமைச்சராக வர இருந்தார். ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் தனது சூழ்ச்சிகளை கையாண்டு அவரையும் கவிழ்த்து விட்டது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆனால் அந்த மாணவர்கள் அங்கு ஒரு அரசாங்கத்தை நிறுவக்கூடிய அளவுக்கு அங்கு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றார்கள். ஆனால் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டியது ராஜீவ்காந்தி அவர்கள் சமாதானத்தின் மூலமாக இலங்கையில் மட்டுமல்லாமல் பஞ்சாபிலும் அசாமிலும் போன்ற மாவட்டத்திலும் தான் ஒரு சமாதான தூதர் என்பதை நிறுவ வேண்டும் என்பதற்காக பாடுபட்டாரே தவிர அவர் அங்கு உள்ள உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று அவர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. ஆகவே இப்பொழுது நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் திமுக, அதிமுக மற்றும் பிற கட்சிகள் இருக்கின்றன. இந்த கட்சிகளும் சில போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. 1965களில் மொழிப்போர் நடத்தியிருக்கிறது. அந்த மொழிப்போர் ஒரு ஆட்சி மாற்றத்தையே தமிழகத்தில் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு ஈழ போராட்டம் 1981 இந்த கட்சிகள் பங்கு பெற்றன. அதன் பிறகு 2009 போர் நடக்கும் போது இங்கு பல கட்சிகள் போராடின. அவைகள் உண்மையிலேயே ஒரு தீர்வுக்காக போராடியதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2009 போர் உச்சகட்டத்தில் இருந்த போதும் அதற்கு 2006 போர் ஆரம்பித்த போதும் இங்க இருக்கும் பெரிய கட்சிகளோ சிறிய அரசியல் கட்சிகளோ எந்தவித தீர்வையும் காண்பதற்காக போராடியதா என்பதை பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லை என்றே நான் கூற வேண்டும். ஆகவே இந்த போராட்டம் இப்பொழுது எழுச்சி பெற்றிருக்கும் இந்த மாணவர்களுடைய போராட்டத்தின் மூலமாகவே இதற்கு நாம் தீர்வு காண முடியும் என்பதை நான் நம்புகிறேன். அது உங்கள் கையிலே இருக்கின்றது என்பதை அடித்து சொல்லுவேன். ஏன் அவர்கள் செய்யவில்லை? ஏனென்றால் அந்த பெரிய கட்சிகள் ஆட்சியில் உட்கார வேண்டும் என்பதை தான் குறிக்கோளாக இருக்கிறார்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகள் அது கட்சித்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் ஒரு முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு கூடங்குளம் பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையிலும் அந்த கட்சிகள் தீர்வு காண்பதே இல்லை. பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும், மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றே ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆகவே புதிய ஒரு சமுதாயத்தை இந்த மாணவர்கள் தான் உருவாக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நான் முன்வைக்கிறேன். இந்த பெரிய கட்சிகள் ஏன் செய்யவில்லை? சிறிய கட்சிகள் கூட செய்யவில்லை. நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 1987-88 ஆண்டுகளில் இங்க இப்பொழுது அமைந்திருக்கும் வன்னியர் தலைவர் அவர்கள் ராமதாஸ் அவர்கள் மிக எழுச்சியான போராட்டத்தை நடத்தி அமைத்தார். அதை இங்கு உள்ள பெரிய கட்சிகள் நடந்தாவிட்டாலும் சிறிய கட்சிகளான மதிமுக கட்சி, சிறிய கட்சியான பாமக கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற எந்த ஒரு கட்சியும் தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைத்து நாம் ஒரு ஈழத்துக்கு ஒரு தீர்வை காண்பிருக்க முடியும். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக பெரிய கட்சிகள் மட்டுமல்ல, திமுக மட்டுமல்ல, அதிமுக மட்டுமல்ல, மற்ற சிறிய கட்சிகளும் இதற்கு எந்த விதமான வேலைகளையும் செய்யவும் இல்லை, அதற்கான தீர்வையும் அவர்கள் காணவே இல்லை. ஆகவே இந்த தீர்வுகள் உங்களிடமே உள்ளது, நீங்கள் தான் இதற்கு தீர்வு காண வேண்டும். ஆகவே இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் மாணவர் போராட்டமானது உளவுத்துறையின் மூலமா நாங்கள் அறிகிறோம். ஜூலை மாதத்திற்கு மேல் இந்த போராட்டம் மீண்டும் எழுச்சி பெறும் என்று கூறுகிறார்கள். ஆகவே இது தீர்வு காணும் வரை நாம் கண்டிப்பாக இதற்காக போராட வேண்டும். அடுத்ததாக நாம் கட்சித்தீவை பற்றி பார்க்கும் போது, அதாவது இந்த கட்சித்தீவை ஏன் மீட்க வேண்டும் என்பது நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், கிட்டத்தட்ட 500 - 600 மீனவர்கள் நாம் இதுவரை இழந்திருக்கின்றோம். இதே பாகிஸ்தானில் இருந்து இதே போன்று குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று மீன் பிடிக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கு எதிரி நாடாக இருந்தாலும் அவர்கள் எந்தவித குஜராத் மீனவர்களை சுடுவதில்லை. அதே போன்று கல்கட்டாவை எடுத்துக்கொண்டால் கல்கட்டா மீனவர்கள் வங்கதேசம், ஈஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் வரை சென்று மீன் பிடிக்கிறார்கள். அவர்களையும் அவர்கள் சுடுவதில்லை. ஆனால் இந்த நட்பு நாடு என்று இந்த வெளியுறவுத்துறை அமைச்சரும் அல்ல மன்மோகன் சிங் அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை நாடு மட்டும்தான் தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்கிறது. ஆகவே இதற்கு நாம் கச்சத்தீவை மீட்டாலே இதற்கு ஒரு முக்கியமான தீர்வை காண முடியும். நம் மீனவர்களையும் நம் தமிழ் மக்களையும் நாம் காப்பாற்ற முடியும். இதை இரண்டாவதாக நீங்கள் இந்த செய்தி தாள்களை பார்க்கும்போது என்ன இவர்கள் போடுகிறார்கள் என்றால், இவர்கள் இந்திய மீனவர்கள் என்று அவர்கள் சொல்லுவதில்லை, தமிழக மீனவர்கள் என்று முதலில் சொல்கிறார்கள்.
அது ஒரு வகை நமக்கு பெருமையாக இருந்தாலும் கூட இந்த என்டிடிவியோ அந்த டைம்ஸ் நோவோ அந்த போன்ற ஊடகங்கள் என்ன செய்கின்றது, தமிழ்நாடு பிஷர்மேன் அப்படிங்கறதா சொல்றான். எப்ப அவன் இந்தியன் பிஷர்மேன் சொல்றானோ அன்னைக்குதான் ஹோல் இந்தியா அவன் காப்பாற்ற முடியும். அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆகவே நமது நிலத்தை நாம் மீட்க வேண்டும். நாம் மக்களை இழந்திருக்கிறோம். ஆகவே நாம் நிலத்தை மீட்க வேண்டும், நாம் மக்களை காப்பாற்ற வேண்டும். ஆகவே இந்த இதற்கு எப்படி நாம் ஒரு விடைகளை காண வேண்டும் என்பது நமக்கு அடுத்து வரும் கலந்துரையாடலில் நாம் விடை காணுவோம். நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில்கள் கூறப்படும். ஆகவே உங்களிடம் எதுவும் கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்தலாம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தமிழகம் முழுக்க நாம் எப்படி இதை ஒரு மாணவர் குழுவாக ஒருங்கிணைப்பு செய்து நடத்த வேண்டும் என்பது போன்ற தீர்வுகளை நீங்கள் காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய நமது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ரா செழியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.